பூங்காட்டு திரும்பவும் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா குமரனோட தங்கச்சிக்கிட்ட ஒருத்தன் வந்து தப்பாக வந்து வீடியோ வந்து எடுத்து வச்சிருப்பான். அதை வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன், நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணும்னு சொல்லிட்டு மிரட்டியிருப்பான். வீட்டில் சில பயந்துக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா குமரனோட தங்கச்சி வந்து இதை வந்து ஆனந்தி கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனந்தி நல்லபடியாக யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா குமரனோட தங்கச்சிக்கு பதிலாக இவங்க வந்து அவங்க ட்ரெஸ் மாதிரியே போட்டுட்டு போய் அந்த பையனை பார்த்தீங்க அப்படின்னா பிடிச்சி போலீஸ்கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த விஷயம் நியூஸில் வந்துடும். எல்லாரும் ஆனந்தி கிட்ட தான் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் குமரனோட தங்கச்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்த வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் தான் வந்து ஆனந்தி வந்து தன்னோட பொண்ணை இவ்வளோ பெரிய விஷயத்துலேருந்து காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாலேருந்து குமரன் வரைக்கும் எல்லாருக்கும் தெரிய வருது. இதான் வந்து குமரன் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாங்க. ஆனந்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. உன்னோட சாய்ஸ் வந்து ரொம்பவே கரெக்டு. நீ ஆனந்தி வந்து லவ் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயமாப்ல. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு வந்து யாருக்குமே கிடைக்காது. ஸோ ஆனந்தி ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு ஆனந்தி வந்து பாராட்டி பேசுகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது, ஸோ ஆனந்திக்கும் குமரனுக்கும் கல்யாணம் ஆகுமா இல்லை ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.